ஊரும் தூங்க ஊரார் தூங்க நானும் தூங்கலையே ஏ ஏ ஏ தூங்கலையே ஏன் தூங்கல ஏன் தூங்கல இல்லை போன வாரம் நீங்கள் தூங்கல அந்த மாதிரி இந்த வாரம் நான் தூங்கலை ஏன் தூங்கலை ஏன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் அடுத்த கிழமை என்ன செய்வோம் அப்படின்ட்டு என்ன செய்வோம் அதோட இப்போ நம்ம என்ன செய்வோங்கிறது நமக்கு எக்ஸைட்மெண்ட்டை விட இதை அவங்க ரசிப்பாங்களா அப்படின்ற ஒரு பார்க்குறவங்க இவங்க அடுத்த கிழமை என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல என்னது வார்த்தை அது எக்ஸைட்மெண்ட்டோட இந்த வாரமும் சூப்பராக வந்து உங்களை சந்திக்க போகிறோம் ஸோ இன்றைக்கும் வந்து அதே மாதிரி வந்துக்கிறோம் நம்ம வளமையாக வந்து இப்போ சலூனுக்கெல்லாம் முடி வெட்ட போனால் பற்றி முடி வெட்ட போனால் நம்மளாம் ஃபுல்லாக தான் வெட்டிட்டு வருவோம் இது பாதியிலே வந்துடும் ஆமாம் இப்போ நீங்கள் எது ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வெட்டுவீங்க நாங்கள் வந்து மாதத்துக்கு அதாவது எண்ணி பார்த்தா ஒரு 2 வாட்டி 2 வாட்டி தானே நான் கிழமைக்கு ஒரு தடவை வெட்டுறேன் கிழமைக்கு ஒரு அதுவும் பாதியில் தான் வெட்டிட்டு வரீங்க அப்போ இதில் வந்து இவருக்கு லாபமா அல்லது அவருக்கு லாபமா அவன் 2 பேருக்கு லாபம் சரி ஓகே சூப்பர் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோவில் வந்து உங்களை சந்திச்சிருக்கிறோம் சரியாக ஞாயிற்றுக்கிழமை 7 மணி ஆகுதுன்னா நீங்கள் வரீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் வருவோம் ரைட் இன்னைக்கு வந்து சூப்பரான விஷயம் இருக்குது வளமை போல் இன்னைக்கு வந்து நிறைய விஷுவல்ஸ் இருக்குது கலக்கக்கூடிய விஷுவல்ஸ் ரசிக்கக்கூடிய விஷுவல்ஸ் போன வாரம் என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருந்துச்சோ ஆமாம் அதில் இன்னைக்கு கொண்டாந்து வச்சிருக்கோம் இந்த பக்கம் அப்படி அள்ளி கட்டி கொண்டு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஆமாம் சரியா அதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் பற்றி ஞாபகப்படுத்திடுவோம் யார் இது அவங்க தான் அவங்க தான் அவங்க ஆமாம் அவங்கள பற்றி நான் ஞாபகம் 30 வருஷமா இருக்காங்க 30 வருஷமா இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு எங்க கூடவே இருக்காங்க இனி தொடர்ந்து வரும் காலத்துல எங்க கூட தான் இருப்பாங்க யாரை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா எங்களுக்கான சொன்ன வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விஜய் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் ஞாபகப்படுத்த போறோம். அவங்க 30 வருஷமா இயற்கையாக கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்தி தரமா நல்ல நிறமா கலப்படம் இல்லாம எந்த ஒரு இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத நவீன இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி சுத்தமான சுகாதாரம் இருக்காங்க தரமான சுவையான மலிவாகவும் இருக்கு அதனால தரமான மசாலா பொருட்கள் தந்து கொண்டு இருக்காங்க. ஸோ விஜய் ப்ராடக்ட்ஸ் சொன்னையோட தான் இன்னைக்கு வந்து நாங்கள் ட்ரெண்டிங்ல விடுங்க ஏன் இப்படி தள்ளுது கலக்கம் வந்து இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்லும் போது அப்படியெல்லாம் வரும் ரைட்டா. ஸோ இன்னைக்கு அவங்க சொன்னையோட இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். நீங்க எப்படி இன்ட்ரோ கொடுங்க இப்போ நாங்கள் போக போறது ட்ரெண்டிங்ல விடுங்க ரைட். இப்போ எல்லாருமே சிரிச்சு பலகாலமாச்சு. ஆனால் நான்லாம் குளிச்சே பலகாலமா தள்ளுங்க ரைட். இப்போ நீங்கள் தள்ளினாலும் அடுத்ததுக்கு வந்து நிற்கணும். எதுக்கு இந்த குளிக்கிறத பற்றி நான் பேசுனேன் ஏன்னா நீங்கள் அடுத்த கண்டென்ட்டுக்கு லீடை கொடுக்குறீங்க இப்படி நிறைய லீடெல்லாம் கொடுக்க வேண்டிய ரொம்ப பேசாமல் இப்போ நம்மளாம் வந்து சாதாரணமாக நனைஞ்சு தான் குளிப்போம். அருளை வந்து நனையாமையே குளிக்கும். அந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல காக்கா குளியல் நிறைய வந்து நனையாமல் குளிப்பாட்டுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜீவன் தான் இப்போ நான் உங்களுக்கு நரி இல்லை சொன்னது சரி. ஐ எம் வெரி சாரி ஓகே. இப்போ நான் குளிக்கிறத பற்றி எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா அந்த குளிக்கிறதுல கூட ஒரு நிம்மதியாக குளிக்கலாம். அதானே அதை கூட நிம்மதியாக பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதில் கூட சில சிக்கல்கள். ஸோ அந்த சிக்கல்கள் எப்படி வருதுன்றது விஷயத்தில் பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் குளிக்கும் போது சுற்றி பார்த்தா நாளைக்கு கேமரா வச்சுட்டு குளிங்க. பழமையா நீங்க தூர வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியுறீங்க. ஆமா. கிட்ட வரும்போது அப்படி லைட்டா மங்களா தெரியுது. என்ன தெரியல மங்களா போயிருச்சா ஃபுல்லா போட்டுக்கிச்சு. கன்ஃபியூஸ்ல கண்ணு பீஸ் போயிருச்சு அப்படின்றத. ஏன்னா இப்போ என் கேமராவே வந்து இப்போ ஒரு 10 அடிக்கு அங்கால இருக்குது, எனக்கு ஒரு 3 அடிக்கு இங்கால இருக்க மாதிரி தெரியுது. இது தூர பார்வையா கிட்ட பார்வையா அப்படின்றத நான் செக் பண்ண போனேன். சரியா டாக்டர்கிட்ட போனா இது காம பார்வையில இருக்கு இல்ல அவர் ஒரு போர்ட் போட்டிருந்தாரு பார்வை நேரம் 4 மணிக்கு பிறகு. அப்பதான் தெரியுது அவருக்கே பார்வை 4 மணிக்கு மேல தான் தெரியும். சோ அவர்கிட்ட போயிட்டு நம்ம என்னத்தை பாக்குறது அப்படின்னு திரும்பி வந்துட்டேன். இந்த ஜோக்கெல்லாம் அறிவா இருக்கீங்களே. ஏன் நீங்க ட்ரெண்டிங்ல வந்தீங்க? இல்ல இந்த ஜோக்கெல்லாம் ஔவையார் காலத்துல அறுத்து வீச வேண்டிய ஜோக்கு. அதை இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். அதுதானே. சோ நானும் ஒண்ணு பதிலுக்கு விடணும்ல. அப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு பணப்பெட்டி இருக்குது, கொஃபின். அதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே சரியா, ரொம்ப அவசரமாக பெட்டை எடுத்துட்டு வாங்கன்னு. இவன் என்ன பக்கத்து ஊருக்கு தான் எடுத்துகிட்டு போனதை இவன் போகிற வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வண்டி பிரேக் டவுன் ஆச்சு. ஓகே இவன் இப்போ நம்மளாம் என்ன பண்ணோம், பிரேக் டவுனாக சரி காலையில் நைட் தானே செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ தான் தூங்கியிருப்போம்ல. ஆனால் இவன் அப்படி இல்லை. ஐயோ நம்மளை நம்பி கேட்டாங்களே அப்படின்றதுக்காக பெட்டியை தலையில் தூக்கிட்டு இப்படி ஒரு அந்த போகிற வழியில் போயிருக்கான். எப்படி வாகனத்தை ஓரமாக நிப்பாட்டி பெட்டியை தலையில் வச்சுட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். சரியா, போகிற வழியில் இப்போ இவன் தான் போய்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கான். முன்னால் ஒரு போலீஸ்காரன் வந்து வண்டியை மறிச்சு இப்படி
எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க அப்போ இவனுக்கு விளங்கிடுச்சு ரைட் இவன் நம்ம ஏதோ எதிர்பார்க்கலாம் போல இந்த நைட்டில் அப்படின்ட்டுன்னு இவன் சூதானமாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருப்பானா இருக்கும்? அவர் எதை எதிர்பார்க்குறாங்கன்னு ரெண்டுக்கும் சேர்த்து சூதானமாக ஒரு பதில் சொல்லி. ஆமாம், என்ன பதிலாக இருக்கு? என்னவா இருக்கும்? நானே சொல்லிடுவா? சொல்லிடுறேன். அவன் பெட்டியை தானே தூக்கிட்டு வரேன். அப்போ சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த இப்போ என்ன நேற்று முந்தின நாள் புதைச்ச இடம் வந்து ரொம்ப குழுன்னு குளுமையாக இருக்குது, அதான் நானே பெட்டியை தூக்கிட்டு வேற ஒரு இடம் பார்த்து வைக்கிட்டு இருக்கேன்ட்டு. அன்னைக்கு படுத்த போலீஸ்காரன் தான் 10 நாளாக எலும்பலை. அடுத்த பெட்டி அவருக்கு ரெடியாக இருக்கு போல. அப்படியே 90s கிட்ஸ் ஃபேவரட் சாங்ஸ் கொஞ்சம் வருது, பார்த்துட்டு வாங்க. Hey baby an album நீ, hey baby உன் DJ நான், ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். Hey baby an album நீ, hey baby உன் DJ நான், ஒரு முறை இருமுறை பல முறை கேட்டிடும் சங்கீதம். மிக மிக கூர்மையா என்னை ரசித்ததும் கண்கள் தான், மிருதுவாய் பேசி என்னுள் வசித்ததும் வார்த்தை தான். அடிக்கடி இந்த மனுஷன் காணாம போயிடறானே. எக்ஸ்பிரஷன் அடிக்கடி கதை ஒன்று சொல்றது, கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த வடிவேல் காமெடி மாதிரி சலார்னு காணாம போயிடுறது. ஹலோ, தேங்க்யூ. எங்க போனீங்க இப்போ? ஐயா நான் போன வாரம் சொன்னேன் பூனை கதை ஒன்று. எங்க அந்த போன வாரம் அனுப்புன பூனை இன்னும் வரலையா? இன்னும் வரலையே. இப்போ இன்னும் வரலையா? அந்த காமெடி முழுசா வரலையா? எனக்கு அது எவ்வளவோ ட்ரை பண்ணு, புரண்டு பார்த்தேன், வரல. பூனை வரலையா? காமெடி வரல? பூனையும் வரல, அதுவும் வரல. பூனை வரலன்னா அந்த காமெடியே வராது. வீட்டில் கூட கேட்டாங்க, என்னடா பாதியோட கதையை நீ பாட்ட, தூக்கம் வரல அப்படின்ட்டு. பாருங்க, அது யோசிச்சு தூக்கம். நல்லா கேட்டுக்கங்க, போன வாரம் தொலைச்ச பூனை இந்த வாரம் வரைக்கும் வரல. ஸோ இந்த வாரம் இந்த எபிசோட்லயாவது அந்த பூனையை கண்டுபிடிச்சி அந்த ஜோக்கை முழுசா சொல்லி முடிக்கிறாரா அப்படின்றத இந்த வாரத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சி அவர் கண்டிப்பா அந்த ஜோக்கை சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ அந்த ஜோக் அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன சொல்ல போறீங்க நீங்க? அடுத்து என்ன சொல்லணும்? இல்லை இப்போ நீங்கள் போகும்போது நினச்சா அந்த பூனையை விட்டுட்டு வேறு ஏதாவது ஜோக் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வருவீங்க. வேறு ஜோக்கா? இப்போ தான் ஒரு ஜோக் சொன்னோம், அதனால் இப்போ ஜோக் வேணாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஜோக் சொல்லுங்கள். நான் ஒரு ஜோக் சொல்லுவேன். இல்லை இப்போ நான் சொன்னேன்னா கொஞ்சம் லென்த்தாக சொல்லுவேன், அதான் பிரச்சனை. அப்படியா? அப்படியா? நீங்கள் எனக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க பார்த்துட்டு வரணும். சரி, இது வந்து இப்போ இந்த வளமையாக வந்து சின்ன ஆசை, சின்ன சின்ன ஆசை, ஓகே, சீரக அடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, அதெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டு? ஐயோ, இப்போ அந்த பாட்டு என்ன? அந்த பாட்டை ஒரு குட்டி பொண்ணு இருக்கு தெரியுமா, அது வந்து இப்போ சின்ன சின்ன ஆசா, அது என்னன்னு தெரியல பாஷா, இது என்ன பாஷைன்னு தெரியல, தெரியாத பாஷையில் படிச்சிருக்கேன். அது எனக்கு சத்தியமா தெரியல. இசைக்கு வந்து பாஷையெல்லாம் தேவையில்லை, யார் நல்லா படிச்சாலும் அதை ரசிக்கலாம். இப்போ நீங்களாம் சில நேரம் நைட்ல தூக்கத்தில் ஹிந்தி பாட்டுலாம் பாடுவீங்க இல்லையா, அதெல்லாம் வீட்டில் உள்ள எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விதின்னு இருக்காங்க, விதி அது அவங்களுக்கு விதி, எனக்கு என்ன விதி. சரி, நல்ல பாட்டு உண்டு, சின்ன சின்ன ஆசை பாடல சூப்பராக வேற ஒரு பாஷையில் பாடிருக்காங்க. மறுபடியும் சரி, அந்த வீடியோ பாட்டு வாங்க. छोटी सी आशा मस्ती भरी मन की. இப்போ வளமையாக நீங்கள் வேலைக்கு போய் வந்தால் எத்தனை மணி வீட்டுக்கு போவீங்க? வேலைக்கு நாங்கள் தான் வீட்டுக்கே போகிறோம் இல்லையா, அவ்வளோ டெடிகேஷனோட தானே வேலை செய்யறது. வீடு இங்கே தானே, இங்கே தான். நீங்கள் எப்போ வீட்டுக்கு போவீங்கன்னு கேளுங்க. எப்போ வீட்டுக்கு போவீங்க? இல்லை எப்போ ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு கேட்கணுமா? இல்லை எப்போ வீட்டுக்கு? நார்மலாக வந்து எப்போ ஆஃபீஸ் வரீங்கன்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. என்னைய பொறுத்தவரை நீங்கள் கேட்கணும், எப்போ நீங்கள் வீட்டுக்கு போவீங்க? எப்போ வீட்டுக்கு போவீங்க? ஆமாம். அப்போ இப்போ அம்மா பார்க்கணுன்னா இப்போ இங்கே வந்தால் பார்த்துட்டு போகணும். ஆமாம், வந்தால் அப்படியெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். டெடிகேஷனோட வந்து வேலை செய்திருக்கக்கூடிய அருள் தான் இன்றைக்கி வந்து நிறைய கண்டென்ட்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்து வந்து இப்போ இவர் சில நேரத்தில் இப்படி வீட்டுக்கு போனாலும் போகலாம். ஸோ போயிட்டு இப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கலாம். கண்டென்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்கு, அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அது இப்படி நடந்திருக்கா இல்லைன்னா அவருக்கு தான் தெரியும். இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயம் ஒன்று தான் இப்போ அடுத்து வரப்போகுது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு காமெடியாக நம்ம இந்த வீடியோக்கு அப்புறம் பேசுவோம். அப்படியா? சரியா? சரி, பார்த்துட்டு வாங்க, என்ன தான் சொல்ல வரான்னு பார்க்கலாம். என்னடா புது பழக்கம்? புது பழக்கம் குடிச்சிருக்கீங்க போனுங்க பப்பளம் பாடிடா. யார் கோல்? சாமன் செக்ரட்டரி. இப்படி தான் வந்து வளமையாக வந்து எல்லாருக்கும் கோல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து கோலே வராது. ஸோ அப்படியானவங்க கூட 2 ஃபோன் இருக்கும். நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். சரியா? அப்போ அப்படியான சில பேர் நான் பார்த்துருக்கேன். 2 ஃபோன் இருக்கும். இப்போ ஃபோனே வரலையா, அன்றைக்கு என்னடா நமக்கு ஃபோனே வரலன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சு இந்த ஃபோனில் வைக்கிற ஹலோ அப்படின்னு அவங்களாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறது. ஏன்னா இப்போ ஃபோன் பேசாமல் இருக்க முடியல நிறைய பேர். நீங்கள் திடீர்னு எடுத்து ஹலோ சாமன் ஆஃபீஸா அந்த இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், எனக்கு தான் தெரியும் இந்த ஃபோனில் காசே இல்லைன்னு.
வந்தது வந்து இந்த நம்ம சிம் போட்டிருக்க கம்பெனி இருக்கு இல்லையா, அது நம்ம மறந்தாலும் காசை போடுறான்றாங்க. அதானே கம்பெனிக்காரனுக்கு சரியா நம்ம ஆஃப் ஆகிற டைம் தெரியும், 4:30 5:30 காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவோம்னு தெரியும். அந்த டைம்ல சரியா ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்களா, வண்டியில வந்து நம்ம வேகமா போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் உள்ளெல்லாம் போகும்போது திடீர்னு ஒரு கால் வரும். ஐயோ யாரும் அவசரமா கோல் அடிக்கிறான்னு வண்டியெல்லாம் ஒதுக்கிட்டு ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு நம்மலாம் பயங்கரமா ஒரு இப்போ மாஸ்க்கை வேற கழட்டணும், அதெல்லாம் கழட்டிட்டு அந்த ஃபோன் எடுத்து வச்சா நாளைய நாள் உங்களுக்கு எப்படி அப்படிமா எப்படி இருக்கும். சரி பரவாயில்ல, பாட்டுகளை போட்டு கொலை பண்ணுவானுங்க. போட்டு இந்த பாடலை டவுன்லோட் செய்து கொள்வதற்கு ஃபோன் எடுத்து கீழே அடிக்கணும். அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும். அந்த மாதிரி ஃபோன் தான் பிறகு வந்தது. அந்த ஃபோன் வரும்போது நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் இல்லாதனால இவர் வந்து தப்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்து அதோட எனக்கே தெரியாமல் லீட் எடுத்து விட்டோம். ஸோ அடுத்த ஒரு கண்டென்ட் ஆக்கி விட்றாங்க, கண்டென்ட் ஆக்கி விட்றாங்க. ரைட், ஓகே. அடுத்த கண்டென்ட் என்ன வரப்போகுது? ஏதாச்சும் ஒன்று வருது பாருங்க, ஏதாச்சும் ஒன்று வருது. அந்த அடுத்து வர கண்டென்ட்க்கு முக்கிய பொறுப்பு நம்ம ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்த்துடலாம். அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார சந்தனமே. முதல்ல ஒரு வீடியோ போனிச்சு தான் உங்களோட வீடியோ. ஏன் ஆனால் பார்த்தா ஏன் மாதிரியா இருக்கு? இல்லை மாதிரி ஏதாச்சும் இருக்கு கதை ஒன்று ஜோக் ஒன்று சொல்கிறேன் நீங்களேவா? அடுத்துவா அது வந்து குடிச்ச ஜோக்கு சொல்லக்கூடாது, டோப் ஆயிரும். இப்போ ஒருத்தர் வந்து சில நேரம் இப்படி போதையில் போகிறது தானே. ஆமாம், போகிறார், போயிட்டு ஒரு பார்ல சொல்ல தானே, பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கார். அப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் போறார். பெரியவர் சொன்னா ஒரு ஞானின்னு வச்சுக்கலாம், ஒரு ஞானின்னு வைங்களேன். அவர் போறார், போயிட்டு என்ன மாதிரி ஒரு ஞானி போறாரு. வழியில இப்படி போகும்போது அந்த பார்ல நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரே கவலையா போச்சு, என்னடா இவ்வளவு குடிகாரம் இருக்காங்களா ஊர்ல அப்படின்னு போய் சொன்னார். போயிட்டு அவர் சொன்னார், ஏன் இப்படி எல்லாம் குடிச்சு இப்படி ஆகுறீங்க, வாழ்க்கையில எவ்வளவு சந்திக்க வேண்டியது, ஏன் இப்படி குடிச்சு ஆகுறீங்க அப்படின்னு, வேற என்ன செய்யணும் அப்படின்னு, இந்த புத்தகத்தை படி, இதை படிச்சு முடிச்சேன்னா உனக்கு குடிக்கிறவங்க ஐடியாவே போயிடும், வராது நீ. ஓகே சாமின்ட்டு புத்தகத்தை எடுத்து போயிட்டான் வீட்டுக்கு. போயிட்டான். அடுத்த நாள் அந்த சாமி அதே வழியால் வராரு, அதே இடத்துல உட்காந்துருக்கான் பார்ல. கடுப்பாயிட்டார், நேற்று தானே இந்த வந்து புத்தகத்தை கொடுத்தோம், இவன் இதை படிச்சுட்டு மறுபடியும் வந்து குடிக்கிறானே அப்படின்ட்டு போயிட்டு கேட்டார், நீ வந்து படிச்சியா அப்படின்னு. சாமி நான் படித்தேன், படித்ததுலேருந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன முடிவு பண்ணேன்? குடிக்கிற இல்லையா? இல்லை இனி இந்த புத்தகத்தை படிக்கிற இல்லை முடிவு பண்ணிட்டேன். ஏன் இப்படியான ஆட்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரை சொல்ல போனா சரி, ஏன் எதுக்கு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சொல்கிற ஜோக்கை அவங்க சிரிக்கணும், இல்லை ஏதாச்சும் இந்த ஜோக்கில் ஒரு கருத்து இருக்கணும். இப்போ ரெண்டுமே இல்லாமல் இப்படி இடையில நிப்பாட்டுறீங்களே. இப்போ இந்த ஜோக்கில் கருத்தே இல்லை, எனக்குன்னா சத்தியம் விளங்கல. பாக்குறவங்க அந்த கருத்தை புரிஞ்சிருப்பாங்க. இந்த ஜோக்குக்கு கண்டிப்பா விஜய் நான் கோச்சிக்காங்க, நீங்க இதுல ஒரு ஜோக் ஒன்று இருக்கிறனால தான் இப்ப இவ்வளவு நேரம் கேட்டு சிரிக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்க்ரீனை கட் பண்ணோன்னு நீங்க சிரிங்க. இப்போ இதை கேட்டவங்க அங்கே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோ வருது, கண்டிப்பா அந்த இவருக்கு சொன்னதுக்காக கொஞ்சம் சிரிங்க. சரியா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ டேக் வந்தாச்சு. நம்ம விஜய் ப்ரொடக்ட்ஸ் அனுசரணையோட சூப்பராக வந்து ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோவில் வந்து சூப்பராக வந்து நிறைய விஷயம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு. சரி, இப்போ நான் ஒரு காமெடி சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் சிரிக்க மாட்டேங்கிறேன், நீங்களா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நல்ல காமெடி சிரிக்கிறதா சொல்லுங்கள். இவன் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டானே எப்படி இந்த தப்பா? ஐயோ, இது காமெடி சொல்லுங்க. சரிங்க, ரைட். 2 பேர் போயிருக்கானுங்க, 2 போலீஸ்காரங்க போயிருக்கானுங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கதவை தட்டுறாங்கன்னா வெளில திறக்கவே இல்லை அவன். ஓகே, திறந்தா தானே உள்ளுக்கு போவேன். அப்போ தட்டு அவன் கேட்டுறான் யாரு அப்படின்ட்டுன்னு. அப்போ நான் போலீஸால வந்திருக்கிறேன், இப்படி உன்னோட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ தட்டுறான் திரும்ப திறக்கலாம். அப்போ இப்போ ஏன் இப்படி அவனை அலப்பறை கொடுத்துக்கிட்டு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. இல்லை உன்னோட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. அப்போ கேட்டிருக்கான் அவன் உள்ளே வந்து கேட்டிருக்கான், நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க இல்லாட்டி இன்னும் கூட வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. இல்லை என் கூட ஒருத்தர் இருக்கார் அப்படின்ட்டு. அப்போ அவரோட பேசிக்கிங்க அப்படின்ட்டு. சிறப்பான காமெடி. இல்லை பேசணும்னு தானே பண்ணான், பேசணும் தானே, அதான் அவங்களோட பேசிக்கிங்க, நல்ல விஷயம். ஸோ இது வந்து எதுக்கு இது போலீஸ்காரரோட நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படி? எதுக்குன்னா அடுத்து ரோடு ஆக்சிடென்ட்டு. இப்போ வரல, நாங்கள் போன வாரம் சொன்னது அப்படி தான். அதிகமாக இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்களா? ஆக்சிடென்ட் பத்தாது. இப்போ பாருங்க, இப்போ பதுலில் பஸ்ஸை பரட்டி விட்டீங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பஸ்ஸையும் இந்த நேரத்துக்கு முன்னாள் பரட்டியிருக்காங்க. இல்லை வாரம் ஒரு எங்கேயாச்சும் ஒன்று பெறலாம். ஆமாம். ஸோ அந்த அது பத்தாததுக்கு காரு வேன்கள்லாம் அந்த விண்ஸ்க்ரீனை திறந்துட்டு அதில் உட்காந்து போகிறது என்னது என்ன கொடுமைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்கெல்லாம் பண்ணுற விஷயங்களை பார்த்தா நம்ம நாட்டில் ரோடே செய்ய மாட்டாங்க. அதான் நம்மளே நிம்மதியாக போகணும்னு நினச்சா கூட
இப்போ நம்ம ஒழுங்காக ஓட்டலைன்னா கூட மற்றவங்களுக்கு பயம். ஏன்னா அவன் எப்படி வருவானன்ற பீதியாக இருக்கு. ஐயோ வாகனத்தை எடுத்துட்டாமே அவன் எந்த நிமிஷம் வந்து அடிப்பான்னு தெரியாது. முன்னால வாரவன் எப்படி வருவாங்கிறத பயத்தை விட பின்னால வாரவன் எங்க சைட்ல வாரவன் எப்படி வராங்க நிறைய பயம் இருக்கு. ஸோ இந்த எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நம்ம ஓட்டுங்க. அடுத்து முக்கியமாக ஒரு வீடியோ ஒன்று வருது. இதில் எல்லாம் ஜோக்கெலாம் சொல்லக்கூடாது இந்த வீடியோவுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பாதை வீதி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு அந்த வீதி போக்குவரத்தில் உள்ள ஒரு பெண் காவல் அதிகாரி வந்து ஒரு பாட்டை அவங்களா இயற்றி அவங்களா இசையமைத்து படிச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ அது இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ எங்கே நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரோட்டில் தானே ஓட்டுருவாங்க. வீதி போக்குவரத்து அப்படின்றது எல்லா நாட்டிலையும் பொதுவான விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் இந்த பைக் ஓடுற வேகமாக வாகனம் ஓடுற அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு எடுத்துக்காட்டு இல்லை, முன்னுதாரணமாக அந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. பறக்குது 108 பாதியில் உயிர விட்ட பாவம் சொந்த பாலைவனம் ஓவர போகுலோடு ஊருக்கு அது கேடு. இப்படித்தான் விஜய் ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிருந்திருக்கான். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டான். ஓகே, சரியா அட்மிட் ஆகிட்டு இப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நேஸ் அம்மா இருக்காங்க போல. நர்ஸ் அம்மானா ஒரு நேஸ் ஒரு நர்ஸ் இருக்காங்களா, நர்ஸ்ட்டு அம்மா இருக்காங்களா, ஒரு அழகான ஒரு நைஸ் அப்போ அவள் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறது எல்லா வேலையும் அவன் தான் பண்ணியிருக்கா போல. ஓகே, இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ போகிற வழியில் இப்போ ஒரே இவனுக்கு பிரச்சனைனா இப்போ நேஸை விட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கவலை. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நோய் இல்லாமல் போகிறோமே அந்த கவலை சந்தோஷத்தை விட அதை விட இந்த நேசை விட்டுட்டு போறோமே கவலை. ஓகே, சரி எப்படி சரி தேடி பிடிச்சி அந்த நேசை ஒரு 2 வாரத்தை பேசிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நேஸ்கிட்ட போயிட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டான். போயிட்டு காய்ச்சிருக்கான் போல. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு. நான் சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் மனசை திருடிட்டீங்க அப்படியே இதயத்தை திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவளுக்கு ஒரே டென்ஷனா. என்னடா அது யாருமே இப்படியெல்லாம் நம்மகிட்ட வந்து சொன்னதில்லை. எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் அது தானே டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு ட்ரீட்மெண்ட் இப்போ நான் பேர் போன ஒரு ஹாஸ்பிட்டல் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லைங்க நாங்கள் உங்கள் கிட்னியை தானேங்க திருடணும், இதயத்தை நாங்கள் திருடவே இல்லை, இது நம்ம டிஸ்பிளே திருட்டு கும்பலா இவ்வளோ நாளாக திருட்டு பேர்ல கூட சகவாசம் வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு முதல் அருளை தேடி அனுப்பிவிடணும். ஆமாம், ஏன் கிட்னியை கொடுக்குறதுக்கா? இல்லை நமக்கு இருந்தால் தானே போன வாரம் எடுத்துட்டு போயிட்டாங்க இல்லைன்னா. ரைட், ஓகே. இந்த காமெடிக்கு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்து எதை கொடுக்குறீங்களா? இல்லை இதை கொடுத்துருவோம். ஆமாம், பாருங்களே. அதே மாதிரி தான் இன்னொரு இது இப்போ ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் தானே பார்த்தோம். ஓகே, ஏன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்டில் நடந்த சம்பவம். கோட்டில் எப்படி இந்த போடுற கோட்டா இல்லை ரெயின் கோட்? ரெயின் கோட் மலையில் போடுறது. ஓகே, மலை வேறு தானே? இல்லைங்க, இது ஜட்ஜ் கோட்டு. ஜட்ஜெல்லாம் இருப்பாங்க. நீதிமன்றம். நீதிமன்றத்தில் ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. எப்படி டிவோர்ஸ் கேஸுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போயிருக்காங்க. இல்லை இல்லை அதான் நீ என்ன சொல்ல வரீங்க தெரியுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் டிவோர்ஸ் எடுப்பாங்க, வேற யாரும் இல்லை. அவங்க கேட்குற கேள்வி போயிருக்காங்க. போன வழியில் இப்போ ஜட்ஜ் சொல்லியிருக்காரு, சரி உங்களை நான் டிவோர்ஸ் தர பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆனால் உங்கள்கிட்ட 3 பிள்ளைங்க இருக்குது, இந்த 3 பிள்ளைய எப்படி சரிசமமாக பிரிச்சுக்குவீங்களா அப்படின்ட்டு. டிவோர்ஸ் கொடுத்தா 2 பேர் தனித்தனியாக இருக்கணும். இப்போ 3 பசங்க இருக்காங்க. அப்போ ஒன்றரை எடுப்பீங்க. பிரச்சனை வரும் தானே. அப்போ கேள்வி சொன்னது பிறகு இப்போ போயிட்டு ஒரே டென்ஷன். என்னடா அது டிவோர்ஸ் வாங்கலான்ட்டு கடைசி இன்னைக்கு தான் லாஸ்ட் கால் வேற, இதோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தால் ஜட்ஜ் என்னன்னா இப்படி ஒரு தள்ளி போகுது. ஆமாம் அப்படின்னு சரி நீ போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. சரி நீங்களும் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி வந்துருக்காங்க. அப்போ ஜட்ஜுக்கு சொல்லுங்க எங்களுக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்ட்டு. என்ன இப்போ இதுக்காக தானே 1 வருஷம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டுன்னு. இல்லை நீங்கள் அடுத்த வருஷம் வரோம், அதுக்குள்ளே இப்போ 2-3 பிள்ளைங்க இருக்குதானே, இன்னொரு பிள்ளைங்க நான் பிளான் பண்ணிட்டு வரேன், அப்போ 4 இருக்கும், 2 பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன ஒரு சிந்தனை. நாட்டுக்கு தேவையான ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை பிரிச்சு விட நினைச்ச ஜட்ஜுக்கு அந்த ஜட்ஜத்தான் எவனோ சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். சுட்டா தலை எனக்கு அந்த ஜட்ஜை நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். ஸோ அடுத்த விஷயம் இருக்கு, அதை சொல்லலையா? இல்லை இப்போ இதை முடிச்சுட்டு வந்து சொன்னீங்களே ஒன்று இருக்கு, சேர்த்து வச்சு சொல்றேன். கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. பார்த்துக்கிட்டு விஷயம் பார்த்துட்டு வரணுமா? ரைட், பாருங்களே. ஹலோ சார், அவனு கிளம்புறேன் சார். வீட்டிலேருந்து உள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பக்காவாக ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது சார். ரைட், இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி காமெடியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்களா? ஆமாம். இப்போ அதையும் கொஞ்சம் நம்மள ஒருத்தர் ரசிச்சு கேட்டாரா? ஆமாம். ஸோ அதனால் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு கடைசியாக அந்த ஒரு காமெடின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன்.
சொல்லுங்க. ரைட். ஒரு சாமியார் வந்து ஒரு வீதி வழியாக போகிறார். ஆமாம். அப்போ திடீர்னு அவருக்கு தாக எடுத்துருச்சு. எப்பா அப்படின்ட்டு ஒரு வீட்டை தட்டினார். அதில் இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. எம்மா நான் வந்து இப்படி வழியில் நடந்து போயிட்டு எனக்கு தாகம் இருக்கு, தண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஐயோ சாமி உங்களுக்கு தண்ணி என்ன, நான் மோரே தரேன் அப்படின்ட்டு ஒரு மோர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மோர் அப்படி குடிச்சிட்டே அவர் கேட்குறாரு, நீங்கள் மட்டும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க நானும் என் கணவர் தான் இருக்கும், அவனுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை. ஐயோ நாங்கள் கல்யாணம் கட்டி ஒரு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அருள் புரியுங்க அப்படின்னு. அவர் சாமியார் தானே, அருள். ஓகே ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் கணவர் வந்ததும் ஒரு 2 மெழுகுதிரி கொண்டு போயிட்டு ரோம் நகரத்தில் பற்ற வச்சுட்டு வர சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். போய் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. மறுபடியும் அதே வழியா வரார். அதே மாதிரி போது இப்போ அப்படியே வந்துட்டு போது இவருக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா இந்த ஊரில் நான் ஒரு நாள் இப்படி ஒரு அம்மாவுக்கு மோர் குடிச்சோமே, ஸோ அவங்கள சந்திச்சுட்டு போகணும். அந்த வீடை ஒரு மாதிரி தேடி கண்டுபிடிச்சி கதவை தட்டுறாரு. அந்த அம்மா வர்றாங்க, பின்னாலே சலன்னு ஒரு குழந்தைங்களா வருது. இப்போ பாட்டார் எங்க, ஆஹா இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, நீங்கள் என்னைக்கு உங்கள் வாயால் நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனீங்களோ அன்னையிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் 2 குழந்தையா எங்களுக்கு பிறக்குது அப்படின்னு. அப்படியா, ஓ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கணவர் எங்க அப்படின்னு. அவர் அந்த ரோமுக்கு போயிருக்காரு அந்த மெழுகுதிரி அணைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்போ அணைக்காமல் விட்டுருந்தா அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த வர தெரிஞ்சுக்கணும். சரியா, இப்படியெல்லாம் ஜோக சொல்லிட்டு அப்புறம் சரி சரி இன்னைக்கு ஊரா நம்மள அடிக்காம போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் நிறைய பிராதுகள் வரும் இப்போ. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து நாங்கள் சேர்த்து அடுத்த வாரம் சூப்பரானவங்க கொண்டு வரோம். ஆமாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்களை வந்து விடைபெற போகிறோம். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக நாங்கள் ஞாபகப்படுத்தணும். இந்த ஒரு மணித்தியால ஷோவுக்கு வந்து சூப்பராக எங்களோட ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லி அவங்கள பற்றி அருள் டக்குன்னு மறந்தாலும் சொல்லுவார். 30 வருஷம் நமக்குள்ள இருக்கவங்க, நவீன இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறவங்க, இயற்கையாக கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் வச்சு நல்ல சிறப்பாக தரமா சுவையா அறுசுவையா எந்த ஒரு கலப்படம் இல்லாம வெற்றிகரமா நமக்காக அந்த அவங்க கம்பெனியை நிலைநாட்டினது பார்த்தாம ஊர் முழுக்க உலகம் முழுக்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட். இவர் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சொன்ன ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ப்ராடக்ட்ஸை பற்றி தான் இவர் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ 30 வருடத்துக்கும் மேலாக இலங்கையில் வந்து தரமான முறையில் மசாலா பொருட்களை நாடு முழுவதும் விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னா அது விஜய் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அவங்களுடைய அனுசரணையோட தான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம், நிறைய காமெடியெல்லாம் சொல்லியிருந்தோம், நிறைய தேவையில்ல காமெடி, தேவையான காமெடி அள்ளி கொட்டிருந்தோம். எந்த காமெடி பிடிச்சிருக்கோ அந்த காமெடிக்கு சிரிங்க, எந்த காமெடி பிடிக்கல அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஸோ அடுத்த வாரம் இன்னும் சூப்பரான காமெடிகளோட நிறைய விஷயங்களோட இதே மாதிரி கலகலப்போட அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது எப்படி மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள், உங்கள் விஜய். ரைட். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.